ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்த இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து T20 மேட்ச் அப்போ தளபதி ஃபேன்ஸ் ஸ்டேடியம்ல ஒரு வேற லெவலான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஜே சைட்ல இருந்து முதல்வர் அண்ட் டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்களை புகழ்ந்து பேசினாங்களாம். ஸோ அப்ப அங்க தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கொடியோட இருந்த ஒரு தளபதி ஃபேனு டிவிகேன்னு குரல் கொடுக்கும்போது ஸ்டேடியம்ல இருந்த மொத்த மக்களுமே பாத்தீங்கன்னா டிவிகேன்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஸோ ஃபேன்ஸ் கூச்சலிடுற அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த T20 மேட்சை பார்க்க வெங்கட் பிரபு அவர்களும் ஸ்டேடியமுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரை பார்த்ததும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் கோ டு எப்பா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் அவருமே தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை லிங்க் பண்ணி ஸ்டேடியம் மேலே தான் தளபதி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸோட ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மேட்ச்லையுமே திலக் வர்மாவால் இந்தியா வின் பண்ணிடுச்சு. ஸோ ஐபிஎல் டைம்ல இதை தாண்டி இன்னும் பயங்கரமா இருக்கும். ஒரு பக்கம் டோனி இறங்குறப்போ பொட்டு வச்ச தங்க கூட சாங்க போடுவாங்க. தென் இன்னொரு பக்கம் ஸ்டேடியம் ஃபுல்லா தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை பார்க்கலாம். ஏன்னா எப்படியும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கொடியோட ஆஜர் ஆயிடுவாங்க. ஸோ அதனால வரப்போற ஐபிஎல் தளபதி ஃபேன்ஸுக்குமே பயங்கரமா இருக்கும். அண்ட் ஆக்சுவலா தளபதி 17 படம் பண்றாருன்னு நியூஸ் வந்தப்ப வெங்கட் பிரபு அவர்கள் தான் அதை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது டெஃபினட்டா பிஃபோர் எலெக்ஷனுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ மேபி தளபதி வெங்கட் பிரபு அவர்களை ஒரு கதை ரெடி பண்ண சொல்லியிருந்தாலும் அது ஆஃப்டர் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடக்கும். அண்ட் அது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட 2 இருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை மாதிரி பண்ணாம மாநாடு மாதிரி பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி தளபதி படங்களை இயக்குற இயக்குனர்கள்லாம் படம் எடுத்த பிறகு சொல்றது தளபதி ஃபேன்ஸுக்காக இந்த மாதிரி கமர்ஷியலா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆக்சுவலா ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது எந்த ஒரு கமர்ஷியல் கான்ஃபரன்ஸும் இல்லாம மாநாடு மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுங்க அப்படின்றது தான். அதே மாதிரி லோகேஷ் அவர்கள் கிட்ட கைதி மாதிரி தான் கேட்டோம். இவங்களாம் 50-50 ஃபேன்ஸுக்காக அப்படின்ற மாதிரி யூஸ்வலான கமர்ஷியல் ஜேனருக்குள்ளேயே படம் பண்றாங்க. கைதி மாநாடு ஒரு செம்மையான கமர்ஷியல் படம் தான். பட் ஃபேன்ஸுக்காக ஏதாவது பண்றோம்னு சொல்லிட்டு ஏதாவது சொதப்பிடுறாங்க. அட்லீஸ்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட பார்ட் 2 வந்தாலாச்சும் ஓஜி வேர்சஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணா நல்லா இருக்கும். அதுவும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கே சொல்லியிருந்தாரு செகண்ட் ஆஃப் ஃபுல்லா நிறைய குளோனிங் கேரக்டர்ஸ் கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் அது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும்னு பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஐடியாவை பார்ட் 2லயாவது எடுக்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.